ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 18. தத் பிரசங்க அனுபாவேன ரந்தி தேவ அனுவர்த்தினக அபவன் யோகினக சர்வே நாராயண பராயணாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத் பிரசங்க அனுபாவேன பக்தி யோகத்தை பற்றி அவரிடம் பேசும்போது ரந்தி தேவருடன் சகவாசம் கொண்டதால் ரந்தி தேவ அனுவர்த்தின ரந்தி தேவரின் பரிவாரம், அதாவது அவரது சேவகர்கள், அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மற்றும் பிறர் அபவன் ஆகினர். யோகின முதல் தர அஷ்டாங்க யோகிகளாக அல்லது பக்தி யோகிகளாக. சர்வே அவர்கள் அனைவரும் நாராயண பராயண பகவான் நாராயணரின் பக்தர்கள். டிரான்ஸ்லேஷன். ரந்திதேவ மகாராஜனின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள். அவரது கருணைக்கு பாத்திரமாகி பரமபுருஷராகிய பகவான் நாராயணரிடம் பற்று கொண்ட தூய பக்தர்களாகவும் மிகச்சிறந்த யோகிகளாகவும் ஆனார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யோகிகளிலேயே மிகச்சிறந்தவர்கள் பக்தர்களே. இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6ஆம் அத்தியாயம் 47வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு உறுதி செய்கிறார். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனாக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சாமே யுக்த தமோ மதக. எல்லா யோகிகளிலும் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் நிலைத்து உன்னத அன்பு தொண்டால் என்னை வழிபடும் என்னுடைய பக்தனே மிகவும் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாய் இணைந்தவனும் ஆகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். தன்னுடைய இதயத்தில் பரமபுருஷ பகவானை இடையராது நினைத்து கொண்டிருப்பவனே மிகச்சிறந்த யோகியாவான். ரந்தி தேவர் நாட்டின் அரசராக இருந்ததால் அவரது உன்னத சகவாசத்தினால் அந்த நாட்டின் பிரஜைகள் எல்லோரும் பரமபுருஷரான நாராயணரின் பக்தர்கள் ஆனார்கள். இதுதான் ஒரு தூய பக்தருக்குள்ள செல்வாக்காகும். ஒரே ஒரு தூய பக்தர் இருப்பாரானால் அவருடனான சகவாசம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூய பக்தர்களை உருவாக்கும். ஒரு வைஷ்ணவர் உருவாக்கியுள்ள பக்தர்களின் எண்ணிக்கையின் விகிதத்திற்கேற்ப அவர் புகழுக்குரியவர் ஆகிறார். ஒரு வைஷ்ணவர் வெறும் வார்த்தை ஜாலங்களால் உயர்ந்தவர் ஆவதில்லை. மாறாக பகவானுக்காக அவர் உருவாக்கியுள்ள பக்தர்களின் எண்ணிக்கைகளுக்கேற்ப அவர் உயர்ந்தவராகிறார். ரந்தி தேவரின் உத்தியோகஸ்தர்களும் நண்பர்களும் உறவினர்களும் பிரஜைகளும் அவரது சகவாசத்தினால் முதல் தர வைஷ்ணவர்கள் ஆனார்கள் என்பதையே ரந்தி தேவானுவர்தினக என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது ரந்தி தேவர் முதல் தரமான பக்தர் அல்லது மகா பாகவதர் என்று உறுதி செய்யப்படுகிறார். மகத் சேவாம் துவாரம் ஆகூர் விமுக்தே, அதாவது மகாத்மாக்களுக்கு ஒருவன் சேவை செய்ய வேண்டும். இதனால் அவன் தானாகவே முக்தி எனும் இலக்கை அடைகிறான். ஸ்ரீல நரோத்தமதாச தாகூரர் பின்வருமாறு கூறுகிறார். சாடியோ வைஷ்ணவோ கசவோ நிஸ்தாரே பாயேச்சே கேபா. ஒருவனால் தனது சுய முயற்சியை கொண்டு முக்தியடைய முடியாது. ஆனால் அவன் ஒரு தூய பக்தருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருப்பானாயின் அவனுக்காக முக்தி எனும் கதவு திறந்தே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 18 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.